நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சரணமென்றடியில் விழுந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முலைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட கடிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறை இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய இந்து சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்களே, வந்திருக்கக்கூடிய மற்ற சங்கங்களின் தலைவர் பெருமக்களே, வந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, தாய்மார்களே, அடியார்களே, எல்லாருக்கும் வணக்கம். எதை சொன்னால் மனம் உருகுமோ, எதை பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்குமோ, அதை சொல்வதற்காக இந்த அருமையான சபையில் நான் உங்களுக்கு முன்னால் வீற்றிருக்கிறேன். அது எது? நாம் இருக்கக்கூடிய பூமி ஒரு காலத்தில் தண்ணீருக்குள் முழுகி போய்விடும். நினப்புல வச்சுக்கிடுங்க. கடைசியா முடிவென்ன? 3/4 பங்கு தண்ணி, 1/4 பங்கு பூமி. இந்த 3/4 பங்கு கடல் ஒரு காலத்திலே பூமியை விழுங்கி விடும். அப்போ நமக்கு வென என்னைக்கு இருந்தாலும் சுனாமி தான். சரி, அப்போ பூமியை தண்ணி குடிச்சிட்டா இந்த தண்ணியை என்னாக்கிறது? தண்ணிக்குள்ள ஒரு அக்னி இருக்கு, வடவாமுக அக்னின்னு பேரு. வடவாமுக அக்னி தண்ணியை உறிஞ்சிவிடும். அட, அப்போ அக்னி தான் மிஞ்சும். அக்னிய காற்று அணைச்சு விடும், காற்று தான் மிஞ்சும். காற்று ஆகாசத்துல கலந்துரும், ஆகாசம்தான் மிஞ்சும். ஆகாசம் அதுக்கு அழிவே கிடையாது. ஆகாசம்னா வெளி, வெளியும் ஒளியும், ஸ்பேஸ் அண்ட் லைட். ஆகாசம் அப்படியே இருக்கு. ஆகாசத்தை பார்க்க முடியுமா? ஆகாசத்தை தொட முடியுமா? அப்படியே இருக்கு. எல்லாம் முடிஞ்சு போச்சா, அம்பாள் பராசக்தி சிவத்தோடு ஒன்றி போய் விடுவாள். சிவமும் சக்தியும் இணைந்து விடுவார்கள். சிவபெருமான் மட்டும் மிச்சம் இருப்பார். எல்லாம் அழிந்த பின்னால் யார் மீதி இருக்கிறாரோ அவர்தான் அடுத்து மீண்டும் உலகத்தை படைக்க முடியும். ஆமா, அவர்தானே மிச்சம் இருக்காரு. அதனால ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி அவர்தான். இப்ப சிவபெருமான் மட்டும் தனியா நிற்கிறார். ஒரு உள்ள கிடையாது. அம்பாடும் அவருக்குள்ள ஒடுங்கி போயிட்டா. இப்ப சிவபெருமான் யோசிக்கிறார், ஆமா, நம்ம தனியா நிக்கிறோமே, நமக்கு பொழுது போகணுமா இல்லையா? அம்மா, பொழுத போக்கலாமா, பொழுத பயன்படுத்தலாமா? என்னை விட படிச்சவங்க பெரியவங்க ரொம்ப பேர் முன்னால உட்கார்ந்து இருக்கிறீங்க. பொழுத பயன்படுத்தணுமா போக்கணுமா? பயன்படுத்தணும். சிவபெருமான் யோசிக்கிறார், இந்த பொழுத பயன்படுத்தணும். நான் மட்டும் தனியா நிக்கிறேன், இந்த பொழுதை பயன்படுத்த வேண்டும். நான் ஒரு நூலை படிக்க வேண்டும். படிக்கிற நேரம் தான் பயன்படுத்துற நேரம். நினைப்புங்க. அதுக்கு என்ன பேரு? நூலுன்னு பேரு. ஏன் நூலுன்னு பேர் தெரியுமா? இந்த கட்டடம், இவ்வளவு பெரிய கட்டடம் இருக்கு, இதை கட்டுற போது அந்த கொத்தனார் ஒரு ஒரு நூலு கட்டி கீழே ஒரு பெரிய பம்பரம் மாதிரி கட்டி அதை வச்சு கரெக்டா பார்ப்பார். இந்த சுவரில் கோணல் இருக்குமானால் சுவர் கோணலை மாற்றுவது அது நெய்த நூல். நல்ல நூல் இது செய்த நூல். மனக்கோணலை மாற்றுவது செய்த நூல், அது நெய்த நூல். அப்போ ஒரு நூலை படிக்கணும். சிவபெருமான் தீர்மானம் பண்ணிவிட்டார், ஒரு நூலை படிக்க வேண்டும். எந்த நூலை படிப்பது? உடனே நினைச்சாராம், இந்த நூலுக்கு இணை கிடையாது, அந்த நூலை படிக்க வேண்டும். அது எந்த நூல்?
திருவாசகம். திருவாசகம் யார் எழுதினா? மாணிக்கவாசக சுவாமி. அவர் எங்க இருக்கார்? இப்போ அவருக்கு 32 வயசு ஆயிடுச்சு. சிவபெருமான் நினைக்கிற நேரம் மறக்காதீங்க. 3ஆம் நூற்றாண்டு. இப்போ மாணிக்கவாசகருக்கு 32 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். நல்லா கேக்குறீங்க. அருமையான சபை. இந்து சங்க தலைவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நல்ல சபையில பேசுறது ஆண்டவனுக்கு சந்தனத்தினால அபிஷேகம் பண்ற மாதிரி. என்ன நினைச்சார் சிவபெருமான்? இன்னைக்கு ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். ஆமா, திருவாசகத்தை நம்ம ஒரு காப்பி எழுதி வாங்கிக்கிட்டா என்ன? நேர அங்க இருந்து எங்க வந்தார்? தில்லைக்கு வந்தார். சிதம்பரங்கிறது பின்னால வந்த பேரு. திருமுறையில சிதம்பரங்கிற பேர் கிடையாது. தில்லை, பொன்னம்பலம் அதுதான் இருக்கும். சித்தம்பரம் பின்னால வந்த பேரு. சரி, நேர எங்க வந்தார்? தில்லைக்கு வந்தார். நடராஜா கோயில் 4 கோபுரம். வடக்கு கோபுரம். வடக்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல சின்னதா ஒரு கோயில். அதுக்கும் திருப்பெருந்துறைன்னு பேரு. அறந்தாங்கி பக்கத்துல திருப்பெருந்துறை இருக்கே. மாணிக்க வாசகருக்கு குருந்த மரத்தின் கீழ் எம்பெருமான் உபதேசம் பண்ணன திருத்தலம் அது அல்ல. இது சிதம்பரத்துல இருக்கு. வடக்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல. இனிமே போனா பார்த்துட்டு வாங்க. அதுக்கும் திருப்பெருந்துறைன்னு பேரு. அந்த திருப்பெருந்துறைக்கு சிவபெருமான் புறப்பட்டு வந்துட்டார். எப்படி? அந்தண கோலத்தோட வந்தார். முந்திய முதல் நடி இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் வந்தனை விரலையும் நீயும் நின்னடியார் படங்குடில் தொறும் எழுந்தருடைய பரணே செந்தழல் பொறை திருமேனியுங்காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலுங்காட்டி அந்தணனாவதுங்காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அந்தண கோலத்துல புறப்பட்டார். மாணிக்க வாசக சுவாமி கீழே உட்கார்ந்து அவர் பாடு ஆழ்ந்து இருக்கார். வந்துட்டார் சிவபெருமான். பக்கத்துல வந்து நிக்கிறார். வந்தவர் யாருன்னு மாணிக்க வாசகருக்கு தெரியாது. உடனே வந்தவர் என்ன கேட்டார்? நீங்க தான் மாணிக்க வாசகரா? அப்படித்தான் சிவபெருமான் பேரு வச்சார். மாணிக்க வாசகருங்கிற பேரு யாரு வச்சது? சிவபெருமான் வச்சது. உன்னுடைய வாசகங்கள் மாணிக்கமாய் இருக்கின்றன, அதனாலே உனக்கு பெயர் மாணிக்க வாசகன். அருணகிரிநாதருக்கு அருணகிரின்னு பேர் வச்சது யாரு? முருகப்பெருமான். அருணகிரின் ஆதையனும் அப்பனே போற்றி அசுரேசர் பலமடைய வேல்விடு கரத்தனே போற்றி கரதலக பாடி குரு வித்தனே போற்றி திருப்புகள் சொல்லுது. மாணிக்க வாசகருக்கு மாணிக்க வாசகர்னு பேர் வச்சது யாரு? சிவபெருமான். அப்படித்தான் சிவபெருமான் வச்சார். சரி, நீங்க நிறைய பாடி இருக்கீங்களாமே. அவன் பாடுனா நான் வாய அசைச்சேன். சரிதானே? நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. ராமலிங்க சாமி. எனதுரை தனதுரையாக ஒற்றை வெள்ளேருகந்தேறிய ஒருவன் சம்பந்த சுவாமி. அவரு பாடினார், நான் வாய அசைச்சேன். அப்படியா? அந்த பாட்டை போற சொல்லுங்க, எழுதிக்கணும். சிவபெருமான் நிற்கிறார். மாணிக்க வாசகர் கீழே உட்கார்ந்து இருக்கார். மாணிக்க வாசகருக்கு சிவபெருமானுடைய திருவடி தெரியுது. எங்க சிவபெருமான் கிடைச்சா எதோ புடிச்சுக்கணும், இருக்கமா? திருவடியைத்தான் புடிச்சுக்கணும். திருவடி கிடைச்சிட்ட வேற என்னையா வேணும்? திருவடியே சிவமாவது. திருவடியை பார்த்துட்டாரா? ஆமா, சிவபெருமானுக்கு எத்தனை திருவடி? 2. நம்ம சாமி எல்லாத்துக்குமே தலை வேற இருக்கும், திருவடி 2 தான் இருக்கும். முருகனுக்கு எத்தனை தலை? 6 முகம். எத்தனை திருவடி? 2 தான். சார 12 திருவடியில இருக்கணும். சிவபெருமானுக்கு 5 முகம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். எத்தனை திருவடி? 2 திருவடி. பிள்ளையாருக்கு யானை முகம். யானைக்கு 4 காது. இவருக்கு 2 திருவடி. என்ன அநியாயமா இருக்கு? ஒரு கணக்கு ஒழுங்கா வர வேண்டாம்? ஏன் தெரியுமா? கடவுள் தன் திருவடிகளை 2ஆக்கி கொண்டார். பிடிக்கிற பக்தனுக்கு 2 கைதானே இருக்கு, பாவம் அப்படின்னு நமக்காக திருவடிகளை சிவபெருமான் 2ஆக மாற்றிக்கொண்டார்.
அது என்ன திருவடி? ஒன்று அருள், இன்னொன்று ஞானம். அன்பின் முதிர்ச்சிக்கு அருள் என்று பெயர், அறிவின் முதிர்ச்சிக்கு ஞானம் என்று பெயர். அருள் நூல்கள் திருமுறைகள், ஞான நூல்கள் சாத்திரங்கள். நம்ம தோத்திரம் பூரா அருள் நூல், சாத்திரம் பூரா ஞான நூல். ஒரு திருவடி அருள், இன்னொரு திருவடி ஞானம். இந்த ரெண்டையும் பார்த்தாரா மாணிக்க வாசகர். பாடின பாட்டையெல்லாம் திரும்ப அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிட்டார். இந்த வந்து நின்ன சிவபெருமான் வேக வேகமா எழுதினாராம். இன்னொரு முறை சொல்லுன்னு கேட்காம எழுதினாராம். நம்மள இருந்தா கேட்போமா இல்லையா? அவரா கேட்பாரு? அவர் தானே சொன்னவரே. எழுதி விட்டாராம். எத்தனை பாட்டு எழுதினாரு? 658 பாட்டு எழுதி விட்டார். எழுதி விட்டு அதை ஒழுங்க தொகுத்தாரு. திருவாசகத்தை தொகுத்தது என் கணக்குப்படி சிவபெருமான். திட்டம் போட்டு தொகுத்தார். எப்படி? முன்னுரை, பிரிஃபேஸ், சிவபுராணம் தூக்கி முதல்ல வை. அப்புறம் இந்த நீளமான பாட்டையெல்லாம் முதல்ல வை. ஆரம்பத்துல பாடுற பொழுது வேகமான பாட்டு, பெரிய பாட்டா இருந்தா சீக்கிரம் பாடிடுவாங்க. கடைசியில பெரிய பாட்டை வச்சா போர் அடிக்கும். கடைசியில சின்ன பாட்டா இருந்தா அப்படி போற போக்கில பாடிட்டு போயிடலாம். வந்த வேகத்துல பெரிய பாட்டையெல்லாம் முதல்ல வை. எது பெரிய பாட்டு? சிவபுராணம் ஒண்ணு. ஆனா அது முன்னுரை, முதல்ல அதை தூக்கி வை. ரெண்டாவது எதை வைக்கலாம்? கீர்த்தி திரு அகவல், ஆண்டவனுடைய கீர்த்தியை சொல்லுவது, அதுவும் நீளமான பாட்டு, அதை அடுத்தாப்பல வை. மூணாவது திருவண்ட பகுதி, அதை மூணாவதாவை. நாலாவது அவனுக்கு அர்ச்சனை, போற்றி திரு அகவல். இந்த நாளும் பெரிய பாட்டுக்கள், அதை முதல்ல வை. இவன் வேகமா படிச்சு விடுவேன். அப்புறம் எது பெரிய பாட்டு? திருச்சதகம்னு ஒண்ணு, 100 பாட்டு, அது 5ஆவதாவை. இப்ப பெரிய பாட்டெல்லாம் முடிஞ்சு போச்சா? அப்புறம் என்ன பெரிய பாட்டு இருக்கு? ஆமா, நீத்தல் விண்ணப்பம்னு ஒண்ணு இருக்கே, 50 பாட்டு இல்ல. 6ஆவதா நீத்தல் விண்ணப்பத்தை வை. சரியா போச்சு. இனிமே 20 பாட்டுகள். அடுத்தாப்பத 20 பாட்டையெல்லாம் வரிசைக்கு வை. 7ஆவது திருவம்பாவை 20 பாட்டு. 8ஆவது திரு அம்மானை 20 பாட்டு. 9 திருப்பொற்சுன்னம் 20 பாட்டு. 20 பாட்டு எல்லாம் வச்சாச்சா? இந்த பதிகம் 10, அருட்பத்து, அதையெல்லாம் 10 பாட்டையெல்லாம் அப்புறம் போடு. இந்த 2 பாட்டு 3 பாட்டு இதையெல்லாம் கடைசியை ஒட்டி தள்ளிடு. படிக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல 4 அகவல் முடிச்சா 30% முடிச்சாப்பட. திருச்சதகம் முடிச்சா ஆகா 50% முடிச்சாப்பட. சந்தோஷம். தொகுத்தது யாரு? நம்ம சிவபெருமான். எழுதினாரா? வாங்கினாரா? கையெழுத்து போட்டாராம். என்ன கையெழுத்து போட்டார்? மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல, அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம் எழுதினார். எடுத்துக்கிட்டு போனார். நேர சிதம்பரம் நடராஜா கோயில் உள்ள போனார். பொன்னம்பலம், பொன்னம்பலத்துல கொண்டே வச்சுட்டு மறைஞ்சிட்டார். இது ஆனி ஆயில்யம். ஆயில்யத்துக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன? மகம். ஆனி மாசம் மக நட்சத்திரம். காலையில கோயில திறந்தா இவளது ஏடு இருக்கு, அருமையான ஏடு. எடுத்து பார்த்தா பாட்டு முத்து முத்தான கையெழுத்து. எழுத்து நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு. என்ன கொடுத்தவன் தானே எழுதுனா, அருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. யாரு கீழே என்ன போட்டிருக்கு? மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல, அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. ஏய், சிவபெருமான் வந்து எழுதியிருக்காரப்பா. யாரு சொன்னா? மாணிக்க வாசகர். எங்கே இருக்கார்? இந்த வடக்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல அந்த திருப்பெருந்துறையில இருக்கார். தீட்சிதர்கள்லாம் ஓடி வந்தார்கள். மாணிக்க வாசகர் காடில் விழுந்தார்கள். எல்லாம் உள்ள வாங்க, உங்க பாட்டை யார் எழுதியிருக்கா? சிவபெருமான் எழுதியிருக்கார். மறக்காதீங்க, 12 திருமுறைகளில் 11 திருமுறைகள் சிவபெருமானை எழுதி பார்த்தன. திருவாசகத்தை சிவபெருமானே எழுதி பார்த்தார். ஏன் சார் எழுதி பார்த்தார்? எதுக்காக? ஊழி காலத்துல தான் படிக்கிறதுக்கு ஒரு தகுதியான நூல் வேண்டும். நம்மளா இருந்தா கல்கி, குமுதம், ஆனந்த விகடன்
இதெல்லாம் எங்க காலத்து நூல்கள், ஒழுங்கான நூல்கள். நாங்க இதை படிச்சுட்டு போயிடுவோம். சிவபெருமான் தகுதிக்கு எதை படிக்கணும்? திருவாசகத்தை படிக்கணுமா? இந்த கருத்தை யாரு சொன்னா தெரியுமா? மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை எழுதுகிறார். கடையூழி வருந்தனிமை கடிக்க அன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. தமிழ்த்தாயே, நாங்க தமிழ்நாட்டில் படிக்கிற தமிழ்த்தாய் வாழ்த்து இருக்கே, இந்த தமிழ்த்தாய் வாழ்த்த பாடியவர் மனோன்மணியம் பாடிய சுந்தரம் பிள்ளை. அவர் எழுதுகிறார், தாயே, தமிழ்த்தாயே, சிவபெருமான் ஊழி காலத்தில் தன் தனிமையை கடிப்பதற்காக உன்னுடைய திருவாசகத்தை எழுதி வாங்கிக் கொள்வாரேயானால் உன் பெருமை யார் உரைப்பார்? நமக்கு ஒரு சந்தேகம். ஆமா, ஒரு ஆளை விட்டு இவர் எழுதி வாங்கப்படாது? அதான் பூதங்கள் கண்ட வகையில இருக்க 2 பூதத்தை அனுப்பிச்சு வைக்கிறது. ஏன் சிவபெருமானை எழுதினார்? எவனாவது எழுதினா பிரிண்டிங் மிஸ்டேக் விட்டுருவாங்க. நம்ம பார்க்கிறோமா இல்லையா? காரியாலயம்னு எழுத சொன்னா காரியாலயம்னு எழுதி வைக்கிறேன். ராமாயணம்னு எழுத சொன்னேன், ராமயானம்னு எழுதி விட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல. ஏகாதசின்னு எழுத சொன்னேன், படுபாவி பைய ஏகதாசின்னு எழுதி விட்டேன். கண்ணதாசன் அழகா சொல்லுவார், ஒருத்தனை போய் பொள்ளாச்சின்னு எழுத சொன்னேன், பாவி புள்ளத்தாச்சின்னு எழுதி விட்டான். நம்ம தப்பு நிறைய பண்றோமா இல்லையா? அதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணாராம்? அவரே எழுதி வாங்கினாராம். சார், அந்த எழுதி வாங்கின ஏடு எங்க சார் இருக்கு? சிதம்பரம் நடராஜா கோயில் இந்த ஏடு இருந்தது. சிதம்பரம் தீட்சர்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. இந்த ஏடை நீ வச்சுக்கிறதா நான் வச்சுக்கிறதா? ஒரு தீட்சிதர் ரொம்ப மகா கெட்டிக்காரர், தூக்கி சிவகங்கை தீர்த்தத்தை போட்டு விட்டார். இது இருந்தா தானே சண்டை. இவளது அறிவு தமிழ்நாட்டுக்காரனுக்கு தான் இருக்கும், வேற எவனுக்கும் இருக்காது. தூக்கி எங்க போட்டாச்சு? சிவகங்கை தீர்த்தத்தில போட்டாச்சு. சிவபெருமான் எழுதின ஏடு போச்சு. அருமையா இவளது ஏடுங்க கொஞ்ச காலம் ஆச்சு. அம்பலத்தாடியையர் மடம் அப்படின்னு சிதம்பரத்துல ஒரு மடம். அம்பலத்தாடினா யாரு? நடராஜா தானே. மடத்து சாமி குளிக்க வந்தாரா, ஏடு அவர் காலில் போய் இடிச்சுது. யார்கிட்ட எதை கொடுக்கணும்னு சிவபெருமானுக்கு தெரியும். மலேசியாவிலே திருமுறை வளர்ப்பதை இந்து சங்கத்திடம் கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமானுக்கு தானையா தெரியும். நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடவா? இந்த பிள்ளைகள்லாம் படிச்சது பாத்தீங்களா? எனக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா? திருவாசகத்தை கொஞ்சம் ஓரத்துல வச்சுக்கிடுங்க. மயிலாப்பூருக்கு போயிட்டேன். மயிலாப்பூர்ல திருஞான சம்பந்தர் வருகிறார். திருவொற்றியூர்ல இருந்து வர்றார். திருவொற்றியூர்ல இருந்து அவருக்கு மேலே அற்புதமாக பூக்கூடாரம் போட்டு இருக்கிறார்கள். வழியெல்லாம் மல்லிகைப்பூ கொட்டி கிடக்கு. அதுலதான் சம்பந்த சுவாமி காலை வச்சு, சின்ன பிள்ளை மெது மெதுவா வருது. என்னங்க வயசு ஒரு 13-14 வயசுக்கு உள்ளதான் இருக்கும். சின்ன குழந்தை அப்படியே வர்றார். செய்வந்தடைக்க தடை தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டு அடைத்தாண்டி பொய் வந்த நெஞ்சத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி வள்ளற் பெருமான் பாராட்டுகிறார். ஞானசம்பந்தர் வந்தாரா? திருவொற்றியூர்ல இருந்து மயிலாப்பூருக்கு வர்றார். வழியெல்லாம் பெரிய பூக்கூடாரம், வழியெல்லாம் மல்லிகைப்பூ. யாரா இவ்வளவு பெரிய பூக்கூடாரம் போட்டது? ரொம்ப ஆச்சரியம். எங்க வந்துட்டார்? மயிலாப்பூருக்கு. மயிலாப்பூர்ல இப்ப உள்ள கோயில் உள்ள இடத்துல அப்போ கோயில் இல்லை. எங்க இருந்தது? சாந்தோம் சர்ச்சு தான் கோயில். ஞானசம்பந்தர் காலத்திலே சாந்தோம் சர்ச்சு தான் கோயில். பின்னாலே கோயிலை இடிச்சு சர்ச்சா மாத்தி கோயில்ல உள்ள அனுமார் உருவம் பொறிக்கப்பட்ட தூணை சர்ச்சில் நிறுத்தி, சாந்தோம் சர்ச்சில் இன்னைக்கு அனுமார் உருவம் பொறிக்கப்பட்ட தூண் இருக்கிறது. அனுமார் எப்ப சர்ச்சுக்கு போனாரு? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கோயிலை இங்க கொண்டாந்து பின்னால கட்டுனாங்க. இந்த நாட்டில, தமிழ்நாட்டில் உள்ள சைவ பெருமக்களுக்கு உணர்ச்சியே கிடையாது. உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கிட்டாத்தான் உண்டு. இனிமே ஒருவேளை கடல் கடந்தாத்தான் இந்த உணர்ச்சி வருமோ தெரியல. சரி, ஞானசம்பந்தர் அங்க போனாரா?
ஒரு செட்டியார் நிற்கிறார். அவருக்கு என்ன பேரு? சிவநேச செட்டியார். இந்த பூக்கூடாரம் எல்லாம் போட்டது யாரு? சிவநேச செட்டியார். அப்படியா? ஞானசம்பந்தர் பார்க்கிறார். செட்டியார் அவர் காலில் போய் விழுந்துட்டார். சாமி, இது உங்க சொத்து. ஒரு ஒரு குடத்தை கொண்டே எய்த்தாப்புல வைக்கிறார். இது என்ன இருக்கு? என் பொண்ணோட அஸ்தி இருக்கு. உங்க பொண்ணு பேர் என்ன? பூம்பாவை. எதனால இப்படி? அவளை பெற்றேன், ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் இந்த புகழால் வளர்த்தேன். அவளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன். நல்லா கேளுங்க. இவரு சிவநேச செட்டியார். திருஞான சம்பந்தர் கவுண்டின்ய கோத்திரத்து அந்தணர். அந்த காலத்திலே சிவனடியார்களுக்கு இடையிலே ஜாதி பேதம் கிடையாது. அதனாலே கவுண்டின்ய கோத்திரத்து அந்தணரான ஞான சம்பந்தருக்கு செட்டியாருடைய பொன்னை கொடுப்பதுன்னு தீர்மானம் ஆகி இருக்கிறது. இவரு நினைச்சார், என் பொண்ணு 5 வயசு, ஒரு பூ கொய்யறதுக்காக போனா, பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். சாமி, அவ உங்க சொத்து. அதனால அங்கம், அங்கம்னா எலும்பு, அங்கம் பூம்பாவை, எலும்பு அதையெல்லாம் இங்க வச்சிருக்கேன். சாம்பல் உங்க சொத்து சாமி, எனக்கு கொடுத்து வைக்கல. செட்டியார் அழுதார். என்ன பண்ணார் நம்முடைய சம்பந்த சுவாமி? அவ்வளவுதான், தாளத்தை எடுத்துட்டார். மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான். ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். உங்க அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரே, அதை பார்க்காம பூம்பாவாய் நீ போயிட்டியா? மைப்பூசும் ஒன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசு நீத்தான் கபாலீச்சரம் அமர்ந்தான். நெய்ப்பூசும் முன்பொடுக்க நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசங்காணாதே போதியோ பூம்பாவாய். பெருஞ்சாந்தி, அது என்ன பெருஞ்சாந்தி? கும்பாபிஷேகம். பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய். கடலாட்டு காணாதே போதியோ பூம்பாவாய். பாடிக்கிட்டே இருந்தாரா, உள்ள ஒன்னொன்னா சேர்ந்தது. எலும்பு சேர்ந்தது, எல்லாம் வளர்ந்தது. 10வது பாட்டு, குடம் உடைஞ்சது, பொண்ணு எந்திரிச்சு நிக்குது. எத்தனாவது பாட்டு? ஏம்மா, இன்னும் 9வது பாட்டுல உடையப்படாதா? அம்மா வயிற்றுல நம்ம எத்தனை மாசம் இருக்கோம்? 10 மாசம். அதே மாதிரி திருமுறை, திருமுறை என்னத்தை செய்யும்? எதை வேண்டுமானாலும் செய்யும். திருமுறை படித்தால் சிவபெருமான் உங்க வீட்டு வாசப்படியில வந்து உட்கார்ந்திருப்பார். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருள்வார். அவ்வளவுதான். பூம்பாவை அழகா நிக்கிறான். வயசு என்ன? அப்ப 5 வயசு, இப்ப 7 வருஷம் ஆச்சு. 12 வருஷ வளர்ச்சி. பொண்ணு அழகா நிக்குது. சம்பந்த சுவாமிக்கு 13 வயசு, பூம்பாவைக்கு 12 வயசு. ஆகா, சம்பந்தர் அந்த பக்கம், பூம்பாவை இந்த பக்கம். செட்டியாருக்கு சந்தோஷம். கல்யாணம் பண்ணி விடலாம். எங்க அவர் மேல என்னங்க தப்பு? உடனே சம்பந்தர் காலில் விழுந்தார். என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணிக்கணும். நம்மளா இருந்தா தேங்க்யூ மாமான்னு இருப்போம். ஆமா, கோடிக்கணக்கான சொத்து, ஒத்த பொண்ணு, ஊரெல்லாம் பெரிய பூக்கூடாரம் போட்டுட்டாரு. பொண்ணு நல்லா இருக்கு. அப்புறம் என்ன? ஞானசம்பந்த சுவாமி என்ன சொன்னார் தெரியுமா? அங்கேதான் சைவமும் தமிழும் தழைத்தன. ஞானசம்பந்தர் என்ன சொன்னார்? இவள் நீங்கள் பெற்ற பெண் அல்ல, அவள் இறந்து விட்டாள். இவள் நான் பெற்ற மகள். She is my daughter, not my wife. இவள் நான் பெற்ற மகள். விவேகானந்த சுவாமி 1897 சிகாகோவுக்கு போனார். அமெரிக்காவில் பெரிய மகாநாடு. பேசிட்டார். நல்லா பேசிவிட்டாரா, 7000 பேரும் கையை தட்டிட்டாங்க. அன்னைக்கு அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். எல்லாம் பாராட்டுறாங்க. ஒரு வெள்ளைக்கார பொண்ணு, அமெரிக்க பொண்ணு, அங்க இருந்து பாக்குறான். சாமி நல்லா இருக்காரு.
அறிவாளியாவும் இருக்காரு. 30 வயசு. சாமி 1893 நடக்குது இது. அவர் பிறந்தது 63, 1863. இப்போ அமெரிக்கா சிகாகோவில் 1893. 30 வயசு சாமிக்கு. நல்லா கம்பீரமா இருக்கார், செக்கச்செவேல்னு இருக்கார், அறிவாளியாவும் இருக்கார். ஆகா, அழகும் அறிவும் சேர்ந்துருச்சப்பா. அந்த பொண்ணு கெட்டிக்கார அமெரிக்க பொண்ணு யோசிக்கிறா, இவர் எப்படியாவது மடக்கி விடணும். கம்பீரமா பக்கத்துல வந்தா. சாமி இப்படி பார்த்தார். சொல்லணும், ஐ லவ் யூன்னு சொல்லணும். சி, அது நல்லா இருக்காது, அசிங்கமா இருக்கும். ஒரு பொண்ணு சொல்லுவாளா? சொல்ல மாட்டா. அப்ப என்ன சொல்லலாம்? இந்த சாமிக்கு புரியுறாப்புல சொல்லணும். நிமிந்தா, சுவாமிஜி, வாட் டு யூ வாண்ட்? ஐ வாண்ட் டு ஹேவ் எ சன் லைக் யூ. உங்கள மாதிரி ஒரு மகனை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். சுத்தி வளைச்சு தொட்டு விட்டான். நம்ம காலத்து சாமியாரா இருந்தா வெள்ளக்காரியில கூப்பிடுறா, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன், போயிருப்போம். இது யாரு? பகவான் ராமகிருஷ்ணருடைய சீடர் சுவாமிஜி விவேகானந்தர். அப்படியே நிமிர்ந்தார். உனக்கு என்ன வேணும்? என்ன மாதிரி மகன் வேணுமா? ஒய், ஐ ஆம் யுவர் சன் மை டியர் மதர். நானே உனக்கு பிள்ளை அம்மா, நான் உனக்கு பிள்ளை. இந்த கைதட்டு யாருக்கு? விவேகானந்த சாமிக்கு, எனக்கு இல்ல. அம்மா, நானே உனக்கு பிள்ளை. அவ என்ன சொன்னா தெரியுமா? திஸ் இஸ் இந்தியா. அது என்ன? இந்தியாவில் பெண்டாட்டிய தவிர மற்ற அத்தனை பெண்களும் தாய்க்கு சமானம். அமெரிக்காவில் தாயை தவிர, வேண்டாம் வேண்டாம் எல்லாம் சொல்ல வேண்டாம், விட்டுருங்க. இது எப்போ? 19ஆம் நூற்றாண்டு. இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தது யாரு? திருஞான சம்பந்தர். அது எப்போ? 7ஆம் நூற்றாண்டு. ஒன்னே ஒன்னு சொல்லவா? 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தரையும் பூம்பாவையையும் பக்கத்தில் வைத்து 12 வயசு 13 வயசுன்னு பார்த்து கும்பிட்டு மகிழ்ச்சி அடைந்தார்களே, அந்த சான்றோர்களை விட 2025 ஆண்டு மார்ச் மாதம் 1 தேதி இன்றைக்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த சான்றோர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏன் சும்மா கை தட்டிடுறீங்க? ஏன்? என்ன? சம்பந்த சுவாமியவும் பூம்பாவையையும் பார்த்தவங்களை விடவா நாங்க கொடுத்து வச்சவங்க? ஆமா. ஏன்? அப்போ ஒரு சம்பந்தர் ஒரு பூம்பாவை. இப்ப 50 60 சம்பந்தரும் பூம்பாவையும் இங்க வரிசைக்கு உட்கார்ந்து தேவாரம் பாடினாங்களா இல்லையா? திருமுறை பாடினாங்களா இல்லையா? இப்ப சொல்லுங்க, அவங்க கொடுத்து வச்சவங்களா நீங்க கொடுத்து வச்சவங்களா? யூ ஆர் கிஃப்டட். இந்து சங்க தலைவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சரி, மாணிக்க வாசகரை எங்கேயோ விட்டுட்டோம்ல. எங்க விட்டோம்? கொஞ்சம் யோசிங்க. கோயிலுக்குள்ள போயாச்சு. மாணிக்க வாசக பெருந்தகை கோயிலுக்குள்ள உள்ள போயிட்டார். நடராஜாவை பார்க்கிறார். அற்புதமா இருக்கார். எல்லாரும் கேட்கிறாங்க, சாமி இந்த திருவாசகத்துக்கு பொருள் என்ன? திருவாசகத்துக்கு பொருள். நடராஜாவை காமிச்சார், அப்படியே மறைஞ்சிட்டார். திருவாசகத்துக்கு அவ்வளவு பெருமை. ஒரு செய்தி சொல்லி இருக்கேன். என்ன செய்தி? இறைவனே வந்து எழுதி கொள்ளக்கூடிய அளவுக்கு. அப்பவே ஒண்ணு சொன்னனே, மாணிக்க வாசகர் உட்கார்ந்து இருந்தார், சிவபெருமான் நின்னார்னு. சார் நீங்க பாத்தீங்களான்னு கேட்டீங்களா? கேட்க மாட்டீங்க. நீங்க நம்புறவங்க. நம்பினார் கெடுவதில்லை. ஏன்? மாணிக்க வாசகர் உட்கார்ந்திருக்கார், சிவபெருமான் நிற்கிறார். அதை மாணிக்க வாசகரே பாடுறார். எங்க பாடுறார்? சிவபுராணம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுட்கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டு. ஓ, இது எங்க சொன்ன பாட்டு? சிவபெருமான் திருவடி கீழ் சொல்லிய பாட்டு. அப்போ சிவபெருமான் திருவடி கீழே இருந்து அதை பார்த்து மாணிக்க வாசகர் சொல்லிய பாட்டு.
திருவாசகத்தை பத்தி பாடும் திருவாசகம்னு இன்னைக்கு தலைப்பு கொடுத்திருக்காங்க. நான் ஒரு 4 செய்தி சொல்ல போறேன். இது முதல் செய்தி. 2வது செய்தி 1925. நான் சொல்றது பூரா நடந்த நிகழ்ச்சிகள். 1925 சென்னையிலே ஒரு பேராசிரியர், அவருக்கு கந்தசாமி பிள்ளைன்னு பேரு. உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கோகுலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய மாமா இந்த கந்தசாமி பிள்ளை. 1925 நடந்த நிகழ்ச்சி. நான் இப்ப சொல்றேன். எத்தனை வருஷம் ஆச்சு? 100 வருஷம் ஆச்சு. கந்தசாமி பிள்ளைன்னு பேர். கந்தசாமி பிள்ளைக்கு என்ன ஆசை தெரியுமா? லத்தீன் படிக்கணும். ஒரு மொழியை படிக்கிறது நல்லதா கெட்டதா? நீங்க எல்லாம் மலாய் படிக்கலன்னா இங்க இருக்க முடியுமா? பாருங்க, உங்களை பார்த்தாவது எங்க தமிழ்நாட்டுக்கு புத்தி வர வேண்டாமா? வரமாட்டேங்குதே. நான் எங்க போய் சொல்லுவேன்? அற்புதம். அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? லத்தீன் படிக்கணும். லத்தீன் என்பது சட்டத்தின் மொழி. Latin is the language of law. English is the language of commerce. French is the language of love. German is the language of science. American language is அப்படி ஒன்று இருக்குமானால் ஏதாச்சும் ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் சொல்லி வச்சான் அப்படி. It is the language of war, whereas Tamil is the language of God. Tamil is the language of devotion. நீ கடவுளோட பேசணுமா? திருமுறை படிடா. திருமுறை படிச்சா கடவுள் பின்னாலே வருவார். சரி, இவருக்கு என்ன ஆசை? லத்தீன் படிக்கணும். லத்தீன் யார்கிட்ட போகலாம்? ஒரு வழக்கறிஞர்கிட்ட போகணும். அந்த ஊர்ல ஒரு கிறிஸ்தவ வழக்கறிஞர், சிலுவை போட்ட புண்ணியவான். அவர்கிட்ட போயிட்டார் நம்ம கந்தசாமி பிள்ளை. ஐயா, என்ன நான் லத்தீன் படிக்கணும், சொல்லி கொடுக்குறீங்களா? அவர் உயர்ந்த மனிதர், கொடுத்து வச்சவர். நல்லா சொல்லி கொடுக்கிறேன். படிச்சத அடுத்தவனுக்கு சொல்லி கொடுக்காம சாகப்படாது. அப்படி சொல்லி கொடுக்காம இறந்து போனா அடுத்த பிறவியிலே அவன் பிரம்ம ராட்சசா பிறந்து தலைகீழ தொங்கணும்னு வாரியார் சாமி எழுதி வச்சிருக்கார். ஏன் தெரியுமா? இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், பணத்தை போட்டுட்டு தான் சாக போறோம். என்ன கொண்டுகிட்டா போறோம்? ஒருத்தன் எழுதி வச்சேன் எங்க ஊர்ல, இறந்ததுக்கு அப்புறம் 50 லட்சம் ரூபா எங்கூட பிணப்பெட்டியில பணத்தை வச்சு புதைக்கணும்னு. ஆமா, அங்க செலவழிக்கணும்ல. எங்க? அங்க ஏதோ அவனுக்கு தெரிஞ்சது யாரோ சொல்லிவிட்டாங்க, நம்பிட்டேன், உயிர் எழுதி விட்டேன், கோடிக்கணக்கில் சொத்து, செத்து போயிட்டேன். வக்கீல் ஐயா வந்துட்டார், உயிரை தூக்கிக்கிட்டு. உயிர் எப்படி இருக்கு? எத்தனை லட்சம்? 50 லட்சம். கொஞ்சம் நெஞ்சம் பத்தாது போல இருக்கு. அங்க போய் இன்னும் விலைக்கு வாங்க போறான்னு நினைக்கிறேன். இங்க வாங்கினது பத்தாதுன்னு. பரவாயில்ல, 50 லட்சம். பொண்டாட்டிய கூப்பிட்டாங்க. அந்த அம்மா வந்தது, கெட்டிக்காரி. எப்பவும் ஒன்னு எழுதி வச்சுங்க, ஆண்களை விட பெண்கள் கெட்டிக்காரிகள். இந்த கைதட்டு சரியா இல்லையான்னு இப்போ உங்களுக்கு தெரிய போகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல தெரிய போகுது. அந்த அம்மா கவலைப்படல, நான் கொண்டாடேன்றுச்சு. எல்லாம் ஆச்சரியப்பட்டேன். 50 லட்சத்தை போட்டு புதைக்க போறாங்களே. எல்லாம் அவனுக்கு கொண்டே உள்ள போட்டாச்சு, அடக்கம் பண்ணணும். அந்த அம்மா வந்தது, 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் எழுதி உள்ள போட்டுருச்சு. இப்ப சொல்லுங்க, கை தட்டினது சரியா தப்பா? முடிஞ்சு போச்சு. லெட் ஹிம் என்கேஷ் இட். முடிஞ்ச பணமாக்கிக்கிட்டும் போப்பா. எங்க பிறக்கிற போது என்ன கொண்டுகிட்டா வந்தான்? இல்ல போற அன்னைக்கு கொண்டுகிட்டு போறோமா? பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை. இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் கொலாமருக்கு என் சொல்லுகேன் கட்சி ஏகம்பனே. பட்டினத்து சாமி வாக்கு. இப்போ நம்ம கந்தசாமி பிள்ளை
வக்கீல் ஐயா என்ன சொன்னார்? நாம் படிச்சதை அடுத்தவனுக்கு சொல்லி கொடுக்கணும். பணக்காரன் பணத்தை போட்டுட்டு தான் சாகுறேன். படிச்சவன் படிப்பை கொண்டுகிட்டே போயிடுவேன். அதனால படிச்சவன் இறந்தா கவலைப்படணும். படிப்பை வாங்கிக்கிட்டு விட்டுறணும். அவனும் படிப்பை கொடுத்துட்டு போகணும். மறைக்கப்படாது. படிச்சதை மறைச்சா அது கரவு. கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவாவகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. கந்தர் அனுபூதி. அதனால நான் சொல்லி கொடுக்கிறேன்ட்டாரு. சரி, மேல உட்கார்ந்து இருப்பார் லத்தீன் சொல்லி கொடுக்கிற வாத்தியார். காலடியில உட்கார்ந்து இருப்பார் தமிழ் வாத்தியார். தமிழ் கீழே இருக்கும், லத்தீன் மேல இருக்கும். அந்த காலத்துல வாத்தியார் தான் மேல உட்காரணும், பிள்ளைகள் கீழே உட்காரணும். 1 மணி நேரம் லத்தீன் பாடம். ஒரு 25 நாள் ஓடிடுச்சு. ஒரு நாள் வக்கீல் ஐயா அங்கே இருந்து வரார். கோட்டை கலட்டி வெறுப்பா தூக்கி போடுறார். கந்தசாமி பிள்ளை கேட்கிறார், என்ன ரொம்ப வெறுப்பா இருக்கு? ஐயா, இந்த உலகத்திலேயே மோசமான பொழப்பு வக்கீல் பொழப்பு தான். யாராவது வக்கீல் இருந்தா மன்னிச்சுக்கிடுங்க. இந்த உலகத்திலேயே மோசமான பொழப்பு வக்கீல் பொழப்பு தான். ஏன்? நான் காலையில சர்ச்சில் போய் கும்பிடுறேன். கும்பிட்டுட்டு கோர்ட்டுக்கு போனா எவனெல்லாம் சர்ச்சு சொத்தை ஆக்கிரமிப்பு பண்ணானோ அவனுக்கெல்லாம் நான் தான் வக்கீல். இங்க கும்பிடுறேன், அங்க எதிரா நிக்கிறேன். இது பாவம் இல்லையா? எங்க பைபிள்ல ஒண்ணு சொல்லி இருக்கு, கடவுளே உன்னை வைதாலும் வாழ்த்தினாலும் என்னை விட்டுறாதே. நான் இதைத்தான் படிக்கிறேன். கந்தசாமி பிள்ளை, உங்க தமிழ்ல இப்படி என்னமாவது இருக்கா? உங்க தமிழ்ல எப்படி? கடவுளே உன்னை வைதாலும் வாழ்த்தினாலும் என்னை விட்டுறாதே. இருக்கு. எங்கய்யா இருக்கு? திருவாசகத்தில இருக்கு. திருவாசகத்தில இருக்கா? திருவாசகத்தில எங்கே இருக்கு? 6ஆம் தலைப்பு நீத்தல் விண்ணப்பம் 50வது பாட்டு. எங்க சொல்லுங்க. ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து வேசரு வேனை விடுதி கண்டாய். ஏசுவதுன்னா என்ன அர்த்தம்? திட்டுறது. அந்த ஆளு என்னை ஏசு விட்டானுங்கிறாங்கல்ல. ஏத்துவதுன்னா என்ன அர்த்தம்? பாராட்டுவது. ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் படைக்கே குலைந்து வேசரு வேனை கவலைப்படக்கூடிய என்னை கடவுளே விட்டுறாதே, விட்டுறாதே, விட்டுறாதே. திருவாசகம் பூராத்துக்கும் என்ன பொருள் தெரியுமா? கடவுளே என்னை விட்டுறாதே, நான் கடைசியா நிக்கிறேன், நல்ல மாடெல்லாம் உள்ள போயிடுச்சு, நான் நொண்டி மாடு, என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே அப்படின்னு அழுத அழுகை தமிழுக்குத்தான் திருவாசகம் என்று பெயர். பேசினால் இயல் தமிழ், பாடினால் இசைத்தமிழ், நடித்தால் நாடகத் தமிழ், திருமுறை சைவத் தமிழ், 4000 வைணவத் தமிழ், திருவாசகம் அழுகை தமிழ். ஆண்டவனை நினைச்சு அழுது 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 யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அழுது அடியடைந்தவர் மாணிக்கவாசகம் பெருந்தகை. அதனாலே ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய். செம்பவள வெற்பின் தேசுடையாய் என்னை ஆடுடையாய் சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சினால் உண்டாய். அமுதுண்ண கடையவனே, நாங்கள் அமுதம் உண்பதற்காக நஞ்சை உண்ட பெருமானே, என்னை விட்டுறாதே. உன்னை வாழ்த்தினாலும் வைதாலும் பேசாமல் மயங்கி கிடக்கக்கூடிய என்னை விட்டு விடாதே. ஆகா, கந்தசாமி பிள்ளை நல்லா இருக்கே, எங்க பைபிளை விட இது நல்லா இருக்கே. தூய்மையான ஆள். கந்தசாமி பிள்ளை ஒண்ணு செய்யலாமா? என்ன? 6ல இருந்து 7 வரைக்கும் நான் உங்களுக்கு லத்தீன் சொல்லி தர்றேன். 7ல இருந்து 8 வரைக்கும் நீங்க எனக்கு திருவாசகம் சொல்லி தர்றீங்களா? யாரு? சிலுவை போட்ட கிறிஸ்தவ வக்கீல். 6ல இருந்து 7 லத்தீன் மேல இருக்கும், தமிழ் கீழே இருக்கும். 7 to 8 தமிழ் மேல இருக்கும், லத்தீன் கீழே இருக்கும். 6 மாசம் திருவாசகம் சொல்லி கொடுத்தார் ஐயா. ஒண்ணு சொல்லவா? ஒரு முறை கவியரசு கண்ணதாசனோட பாண்டிச்சேரியில இருந்து சென்னைக்கு போறேன். ஒரு 10 வருஷம் அவர் கூட பழகி இருக்கிறேன்.
சென்னைக்கு போறான் ஒரு கார்ல. ஒரு 4-5 பேர். கண்ணதாசன் முன்னால உட்கார்ந்து இருக்கார். நாங்கள்லாம் பின்னாலே இருக்கோம். கண்ணதாசன் பேசுனா கேட்கணும்னு எங்களுக்கு ஆசை. இந்த கூட ஒரு வக்கீல் ஐயா பேசிக்கிட்டே வரார். அவரை பத்தியே பேசுறார். சில பேர்கிட்ட மாட்டிக்கிட்டா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க. நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் அந்த அப்பாடா சாமி, இவனுடைய சிவபுராணம் பாட மாட்டேன், சுயபுராணம் பாடுவேன். இப்படி ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டா தொலைஞ்சோம். அன்னைக்கு இந்த வக்கீல் ஐயா பேசிக்கிட்டே வரார். எங்களுக்கா காது நாராசமா இருக்கு. கண்ணதாசனுக்கே தாங்கல. அருமையா சொன்னார். நான் ஒரு கதை சொல்லட்டுமான்னார். எல்லாரும் நிறுத்திவிட்டாங்க பேச்ச. கண்ணதாசன் கதை சொல்ல போறார். நல்லா சொல்லுவாருங்க, அருமையா சொல்லுவார். சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவுல ஒரு சுவர் இருந்ததுன்னு ஆரம்பிச்சார். ஒரு பக்கம் சொர்க்கம், ஒரு பக்கம் நரகம், நடுவுல சுவர். ஒரு நாள் அந்த சுவர் இடிக்கப்பட்டு விட்டது. யார் இடிச்சிருப்பா சொல்லுங்க? எங்க சொர்க்கத்துக்காரன் நான் நரகத்துக்கு வர இடிப்பேன்? இடிச்சவன் நரகத்துக்காரன், அயோக்கியன். இவன் தான் இடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு இடிச்சிருக்கான். காலம்பர சண்டை. நீ இடிச்சேன்னு அவன் சொல்ல, நீ இடிச்சேன்னு இவன் சொல்ல, சண்டை. 2 பேரும் நிக்கிறாங்க எதிர்த்தாப்புல. சொர்க்கத்துக்காரன் சொன்னான், இந்த பாரு நான் கோர்ட்ல போய் கேஸ் போடுவேன். நரகத்துக்காரன் சொன்னா, உன்னால கேஸ் போட முடியாது. சொர்க்கத்துக்காரன் கேட்டான், ஏன்டா கேஸ் போட முடியாது? நரகத்துக்காரன் சொன்னா, எல்லா வக்கீலும் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் அந்த வக்கீலையா பேசவே இல்லை. ஆமா, எங்க பேசுறது? டேய், பொய் சொன்னா நரகத்துக்கு தாண்டா போவேன். அதுக்கு மேல பேசல. நம்ம வக்கீல் ஐயா கொடுத்து வச்சவர். மேல உட்கார்ந்து வாத்தியாரா இருக்கார், கீழே உட்கார்ந்து திருவாசகம் கேட்கிறார். கொடுத்து வைக்கணுமே. திருவாசகம் கேட்க பண்டிதமணி கதிரேச செட்டியார் திருவாசகம் பாடம் சொல்ல டாக்டர் வாசுப மாணிக்கனார் கீழே உட்கார்ந்து கேட்டார். அதெல்லாம் கொடுத்து வைக்கணுங்க. திருவாசகம் கேட்கறதுக்கு 6-7 மாசம் ஓடிடுச்சு. இன்னைக்கு வக்கீல் ஐயா படுத்து கிடக்கிறார். ரொம்ப அசதியா இருக்கு. கந்தசாமி பிள்ளை வந்துட்டார். பிள்ளை, என்ன இன்னைக்கு லத்தீன் வேண்டாம், திருவாசகம் வேணும். பக்குவமானாத்தான் இந்த வார்த்தை வருது. திருவாசகம் வேணும். நீங்க திருவாசகத்துல ஒரு பாட்டு சொல்லுங்க. திருவாசகம் எத்தனை பாட்டு? 658 பாட்டு, 51 தலைப்பு. அது என்னங்க 51 தலைப்பு? நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமசிவாய எத்தனை எழுத்து? 5. நாதன் எத்தனை பேரு? ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. ஒருவன் ஒண்ணுதானே? 5 எழுத்து, 5. ஒருவன் 1, அவன் பேரு 5, அவன் 1, 5 1, மொத்தம் 51 தலைப்பு திருவாசகம். ராமலிங்க வள்ளற் பெருமான் வாழ்ந்த காலம் 1823 இருந்து 1874 முடிய 51 ஆண்டுகள். திருவாசகம் கால்கை முளைத்து மனிதனாக மாறி வந்தால் அது எப்படி இருக்கும்? ராமலிங்க வள்ளற் பெருமானாக இருக்கும். திருவருட்பா இஸ் தி 19th century edition ஆஃப் திருவாசகம். திருவாசகத்தின் 19ஆம் நூற்றாண்டு பதிப்பு அதுதான் திருவருட்பா. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதின்னு அவர் சொன்னா, ராமலிங்க சாமி அரும்பெருஞ்சோதிய அருட்பெருஞ்சோதின்னு ஆக்கிக்குவாரு. கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணையினா, ஒப்பில்லாத கருணை, பரங்கருணை, தனிப்பெருங்கருணைன்னு மாத்தி விடுவாரு. மந்திர என்ன? அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. எங்கே இருந்து எடுத்தது? திருவாசகத்தில இருந்து எடுத்தது. சரி, நம்ம வக்கீல் ஐயா படுத்து கிடக்கிறார். ஒரு பாட்டு சொல்லுங்க. திருவாசகம் 658 பாட்டுல எந்த பாட்டை சொல்றது?
தலையெழுத்து நல்லா இருந்ததுனால கந்தசாமி பிள்ளை அடைக்கல 10 24ஆம் தலைப்பு அடைக்கல 10 8வது பாட்டை சொன்னார். அது என்ன சார் பாட்டு? மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன் பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்ததுள்ளம் ஆகெடுவேன் உடையாய் அடியேன் உன்னடைக்கலமே. அடைக்கல 10 என்ன பாட்டு, என்ன அர்த்தம்? இந்த மாவடு பார்த்திருக்கீங்களா? அம்மா சாப்பிட்டிருக்கீங்களா? மாதா ஊட்டாத சோறு மாவடு ஊட்டும். தயிர் சாதத்துக்கு மாவடு தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். மாவடு மாவடுவை பிளந்தா வளையமா இருக்கும். அழகான பெண்களுடைய கண்கள் மாவடுவை பிளந்த மாதிரி இருக்குமாம். மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, நீலாயதாட்சி, கமலாட்சி. அச்சின்னா என்ன அர்த்தம்? கண்களை உடையவள். அவள் கண் ரொம்ப அழகா இருக்கும். எங்க மீனாட்சிக்கு பேர் என்ன தெரியுமா? அங்கையல் கண்ணி. மங்கையற்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் வரவ பொங்கலல் உருவன் பூதநாயகன் நால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையல் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே. அழகான கண்ணு. மீனாட்சி கண்ணு எப்படி இருக்குமா? மாவடுவ பழந்தாப்புல இருக்குமா. இப்ப அந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்றேன். மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா, மாவடுவை பிளந்தது போன்ற கண்களை உடைய உமையம்மையை ஒரு பாகத்தில் ஏற்றுக்கொண்ட பெருமானே. கந்தசாமி பிள்ளை அப்புறம் அர்த்தம் சொல்லுங்க. மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா, அப்புறம் நான் இறந்ததுக்கு அப்புறம் நின் மலரடிக்கே கூவிடுவாய், என்னை உன் திருவடியில் சேர்த்து கொள்வாய். ஆகா, நல்லா இருக்கு. அப்புறம் கும்பிக்கே இடுவாய். கும்பினா என்ன? கும்பினா வயிறு. ஓஹோ, இறைவா, நான் இறந்ததுக்கு அப்புறம் நீ என்னை உன் திருவடியில் சேர்த்து கொள்வாய் அல்லது இன்னொரு தாய் வயிற்றில் அனுப்புவாய். கும்பினா தாய் வயிறு. தூராத கும்பி தினமும் போட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனாலும் தூர மாட்டேங்குது. காலையிலே எந்திரிச்ச உடனே காப்பி கேட்குது. கொஞ்ச நேரம் ஆனா 4 இட்லி, கொஞ்சம் பொங்கல், வடை எல்லாம் கேட்குது. அதுக்கு மேல மத்தியானம் ஆனா அற்புதமா சாப்பாடு, வடை, பாயாசம். கண்ணகின்னு ஒரு அம்மா இன்னைக்கு அற்புதமா சோறு போட்டாங்க எங்களுக்கு மத்தியானம். இன்னும் மறக்க முடியாது. ஏப்ப விட்டா பாயாசம் வந்து நான் இருக்கிறேனுங்குது. அம்மாவுக்கு நன்றி. அவங்க வீட்டுக்காரர் ஒரு டாக்டர், அவரும் வந்திருக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்? மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் தாய் வைத்துக்கு அனுப்பு நின் குறிப்பறியேன் நீ எப்படி எனக்கு சொல்றியோ தெரியல. ஆகா, பாட்டு நல்லா இருக்கே. அப்புறம் பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்ததுள்ளம். இந்த நெசவு நெய்யற பொழுது குழல் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு போயிட்டு வரும். என் புத்தியும் அப்படித்தான் போயிட்டு வருது. கோயிலுக்கு வந்தா இனிமே யோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போனா பஞ்சமா பாதகத்தையும் தொடங்கிடுறேன். பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம் நீ விட்டுட்டா கெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. கடவுளே, நீ விட்டுட்டா நான் கெட்டு போயிருவேன், என்னை காப்பாத்து. அடைக்கலம். என்ன வார்த்தை? அடைக்கலம். எங்க கிறிஸ்துவத்துல அடைக்கலநாதர்னு சொல்லுவாங்க. உங்க திருவாசகத்துல மாணிக்க வாசக சாமி அடைக்கலமேங்கிறாரு. மனசு ஒன்றிருச்சு. எங்கே இன்னொரு முறை பாட்டை சொல்லுங்க கந்தசாமி பிள்ளை. மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன் பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்ததுள்ளம் கெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. பிள்ளை, இந்த பாட்டை சவத்தில எழுதுங்க. கந்தசாமி பிள்ளை பாட்டை எழுதுறார். மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் உன் திருவடிக்கே என்னை சேர்த்துக்கொள். கும்பி அது வேண்டாம், அது வேண்டாம்.
நம்மளா எதுக்கு கடவுள்கிட்ட போய் இன்னொரு தாய் வயித்துக்கு அனுப்புவேன்னு ஞாபகப்படுத்துவானே. ஒருவேளை அவரு நம்மள மோட்சத்துக்கே அனுப்பிச்சுட்டா கெட்டிக்காரத்தனம் தானே. நம்மளா என்னத்துக்கு இதை சொல்லுவானே. பிள்ளை அது வேண்டாம். என்ன எழுதியிருக்கு? மா வடுவகிரன்ன கண்ணி பங்கா. நான் சொல்ல சொல்ல இந்த பாட்டு பாடமாகணும். அதுக்காகத்தான் இத்தனை முறை சொல்றேன். மா வடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். போதும் போதும் பிள்ளை, நீங்க போகலாம். நாளைக்கு வரவேண்டி இருக்காது. புரியுதா புரியலையா? அன்னைக்கு பூரா சிலுவைய புடிச்சுக்கிட்டு மா வடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய், நின் மலரடிக்கே கூவிடுவாய், உன் திருவடியிலேயே என்னை சேர்த்துக்கொள், நின் மலரடிக்கே கூவிடுவாய். ராத்திரி 11 மணிக்கு அடங்கிடுச்சு. கந்தசாமி பிள்ளை இதையெல்லாம் 1925 வெளிவந்த திருவாசக பதிப்பில் எழுதியிருக்கிறார். திருவாசகம் எங்க போயிருச்சு பாத்தீங்களா? இப்போ அடுத்த செய்திக்கு ரொம்ப வேகமா போறேன். ரொம்ப வேகமா அடுத்த செய்திக்கு போறேன். மகாத்மா காந்தியடிகள், எம்.கே. காந்தின்னு பேரு. தென்னாப்பிரிக்காவில் இருக்கார். வக்கீல். ஒரு நாள் பாலசுந்தரம்னு ஒருத்தன் வர்றான், தமிழ்நாட்டுக்காரன். உடம்பெல்லாம் ரத்த காயம். காந்தி அவனை பார்க்கிறார். அப்ப மகாத்மான்னு பேரு கிடையாது, எம்.கே. காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. என்னடா இது உடம்பெல்லாம் காயமா இருக்கு? இங்கிலீஷ்ல கேட்கிறார். அவன் சொல்றான், எங்க முதலாளி அடிச்சு விட்டாரு, உடம்பெல்லாம் காயம். நீ யாரு? என் பேரு பாலசுந்தரம். எங்க இருந்து வந்த? தமிழ்நாட்டுல மாயூரம்னு இருக்கு, அதுக்கு பக்கத்துல தில்லையாடின்னு ஒரு ஊரு. அங்கே முனுசாமி முதலியார்னு ஒருத்தர், அவருக்கு சொந்தக்காரங்க 100 பேரு இங்க வந்து வேலை பார்க்கிறோம். எந்த ஊரு? தில்லையாடி. உங்க 2 பேர் என்ன? முனுசாமி முதலியார். முதலாளி ஏன் அடிக்கிறான்? இப்படித்தான் 24 மணி நேரத்துல 19 மணி நேரம் வேலை பார்ப்போம், மிச்சம் 5 மணி நேரம் அடி வாங்கி சாவோம். எங்களுக்கு லைசன்ஸ் கழுத்துல கிடக்கு, நாய்க்கு லைசன்ஸ் மாதிரி. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட செல்லாது, கஷ்டப்படுறோம். என்னடா பாவமா இருக்கு. ஆமா, துண்டை எதுக்கு தோல்ல போடாம கக்கத்துல வச்சிருக்கேன்? நான் துண்டை தோல்ல போடக்கூடாது. போட்டா என்ன ஆகும்? இனிமே துண்டு போடுறதுக்கு தோல் இருக்காது. இவ்வளவு கஷ்டமா? நான் என்ன செய்யணும்? என் கேஸ நீங்க எடுத்துக்கணும். கோர்ட்டுல போய் என்னுடைய முதலாளிக்கு எதிராக, வெள்ளக்காரன் நாட்டுல வெள்ளக்காரனுக்கு எதிராக கருப்பராகிய எனக்காக குஜராத்திக்காரராகிய நீங்கள் சண்டை போட்டு வாதாடணும். ஒத்துக்கிட்டார் காந்தி. கோர்ட்டுக்கு போயிடுச்சு கேஸ். 1 வருஷம் ஜெயிச்சிருச்சு. யாருக்கு? காந்திக்கு. நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு ஜட்ஜி சொல்லிவிட்டார். நம்ம பாலசுந்தரத்துக்கு சந்தோஷம். தமிழ் ஆட்கள் அத்தனை பேரும் காந்தி காலில் போய் விழுந்துட்டாங்க. சாமி, எங்க எல்லாருக்கும் கோர்ட்ல கேஸ் போடணும். எப்பா? முடியாது. ஒத்துழையாமை இயக்கம். ஆபீஸுக்கு போ, வேலை செய்யாதே, அடிச்சா வாங்கிக்கோ. உயிர் தானே போகும், போயிட்டு போகுது. உறுதி. ஒத்துழையாமை போர். அவன் என்ன பண்ணிட்டான்? அத்தனை பேரையும் ஜெயில பிடிச்சு போட்டு விட்டான் வெள்ளக்காரன். ஒரு அறை. அங்க காந்தி, பாலசுந்தரம், ஒரு 13 வயசு பொண்ணு. உங்களுக்கெல்லாம் அவ பேர் தெரியுமில்ல? சொல்லுங்க. தில்லையாடி வள்ளியம்மை. அங்க ஒரு அம்மா சொல்றாங்க, தில்லையாடி வள்ளியம்மை 13 வயசு பொண்ணு, மலர்ந்தும் மலராத பருவம். பாவம். அந்த பொண்ணு ஒத்துழையாமை போர். அதையும் ஜெயில பிடிச்சு போட்டு விட்டான். ஜெயில் கொடுமை. இந்த காலத்திலே எங்க இந்தியாவிலே ஜெயில் ரொம்ப அருமை. தமிழ்நாட்டிலையும் ஜெயிலுக்குன்னு போனா ஒரு மாசம் கழிச்சு வெளியில வந்தா 10 கிலோ கூடி இருக்கும். அந்த காலம் அப்படி கிடையாது. எல்லோரும் தேசபக்தர். இந்த நாளில் எத்தனையோ சிறைவாசம் இனிதாய் காண்பார். சொல்லாலும் எழுத்தாலும் விளக்க ஒண்ணா துன்பமெல்லாம் சிறைவாசம். அந்த காலம் சாப்பிடுறதுக்கான பிளேட்டும் கழிவை எடுக்கிறதுக்கான பிளேட்டும் ஒண்ணுதான். தீராத வியாதி.
அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. வாந்தி எடுக்குது, வயித்தால போகுது, உடம்பு சலிச்சிருச்சு, சாகப் போகுது. 13 வயசு பொண்ணு சாகப் போகுது. வெள்ளைக்காரன் பார்த்தான், ஜெயில விட்டு வெளியில அனுப்பிச்சுட்டான். இந்த பொண்ணால நடக்க முடியல. மகாத்மா காந்தியும் பாலசுந்தரமும் ஒரு பெரிய துப்பட்டியில அவளை சுத்தி தோல்ல தூக்கிக்கிட்டு வந்து ஆசிரமத்துல வச்சாச்சு. ஜோகானஸ்பர்க், காந்தியினுடைய ஆசிரமம். அந்த பொண்ணு எல்லாரையும் பார்க்குது. காந்திக்கு கண்ணீர் வருது. இவளையா நான் வர சொன்னேன்? ஒத்துழையாம போருக்கு. சின்ன பொண்ணு அநியாயமா சாக போகுதே. மலர்ந்தும் மலராத பருவம். ஏம்மா உனக்கு ரொம்ப வருத்தமா? ஆமாம் பாபுஜி. எதனால் வருத்தம்? 13 வயசுல அநியாயமா சாக போறோமே, அதனால் வருத்தமா? இல்லை. அப்ப என்ன? கடவுள் எனக்கு 2 கைகளை கொடுத்தார், 2 கால்களை கொடுத்தார், 2 கண்களை கொடுத்தார், 2 காதுகளை கொடுத்தார், ஒரு உயிரைத்தானே கொடுத்தார். அதுதான் வருத்தம். என்னம்மா சொல்ற? ஒன்னும் புரியலையே. கடவுள் எனக்கு 2 உயிர்களை கொடுத்திருப்பாரேயானால். பாபுஜி, உங்களுடைய ஒத்துழையாமை போருக்கு இன்னொரு முறையும் இன்னொரு உயிரை தரக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குமே. இப்போ ஒரு உயிரைத்தானே கொடுக்க போறேன். காந்தி என்ன தெரியுமா சொன்னார்? நீதாம்மா தமிழ் பொண்ணு. கையெடுத்து கும்பிட்டார். ஒரு உயிர் கொடுத்தா பத்தாது, இன்னொரு உயிர் இருந்தா அதையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் தமிழ் பண்புள்ள ஒரு தியாக மனப்பான்மை உள்ள பெண்ணுக்குத்தான் வரும். தாயே, உனக்காக நான் தமிழை படிக்கிறேன். குஜராத்திக்காரர். இப்போ முக்கியமான இடத்துக்கு வர்றேன். அந்த பொண்ணு பாலசுந்தரத்தை பாக்குது. அண்ணா, என்னம்மா, அந்த பாட்டை ஒரு தரம் சொல்லு, கேட்டுட்டு செத்து போறேன். யாராவது சொல்லுவோமா நம்ம? என்னமோ சிங்கப்பூருக்கு போறேங்கிற மாதிரி செத்து போறேங்கிறான். நம்ம சொல்லுவோமா? வீட்டுல பிணம் தூக்கிக்கிட்டு போனா கூட வீட்டையெல்லாம் கழுவி விடுறாங்க. எமன் அட்ரஸ் தெரியாம நம்ம வீட்டுக்கு வந்துடப்படாதேன்னு. இந்த பொண்ணு 13 வயசுங்க. 1913 ஒட்டி என்ன சொல்லுது? அண்ணா, அந்த பாட்டை ஒரு முறை சொல்லு, நான் கேட்டுட்டு இறந்து போறேன். ஒரு பாட்டு பாலசுந்தரன் சொல்றார். கேட்டாளா? சந்தோஷம். அப்படியே பாக்குறா. காந்திட்ட வந்தது பார்வை. சிரிச்சா, சிரிச்சபடிக்கு நின்று போச்சு. செத்து போனா முகம் எப்படி இருக்கும்? சிரிச்சுக்கிட்டா இருக்கும். சவக்கலைன்னு பேரு, பிரேதக்கலைன்னு பேரு. ஐயோ, இவ்வளதையும் விட்டுட்டு போறனே, இத்தனை காலமா இத்தனை 1000 கோடி சம்பாதிச்சனே, ஒன்னூட எங்கூட வரலையே, அப்படி கஷ்டப்பட்டுத்தான் சாவாங்க. முகம் கடுமையா இருக்கும். இந்த பொண்ணு சிரிச்ச உடிச்சு கிடந்தது. மும்மடங்கு பொடிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மான்னு ராவணை இறந்த பொழுது கம்பன் பாடினான். இந்த பொண்ணு சிரிச்ச உடிச்சு கிடக்கு. காந்திக்கு கண்ணீர் வந்தது. ஆமா, பாலசுந்தரம் ஏன் சாகுற போது அந்த பாட்டை கேட்டான்? சாகுற போது எந்த நினைப்போட சாகுறமோ, அடுத்த பிறவி முடிக்கிற போது அந்த நினைப்போடு முடிக்கலாம். ராத்திரி தூங்குற பொழுது அடி மனசுல என்ன நினைப்பு ஓடுதோ, மறுநா காலையில முழிக்கிற பொழுது அந்த நினைப்பு தொடங்கும். சாகுறதும் தூங்குறதும் ஒரே மாதிரி. தூங்குறதுங்கிறது ரிகர்சல், சாகுறதுங்கிறது ஃபைனல். நான் சொல்லல, உறங்கலும் விழித்தலும் போன்ற உண்மையின் மணிமேகலை. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. திருவள்ளுவர். ஆமாங்க, இன்னைக்கு ராத்திரி தூங்கினா நாளைக்கு காலையில முடிச்சுக்கிறோம். கேரண்டி இல்ல, சொல்லி வைக்கிறேன். ஆமா, யாருக்கு என்ன தெரியும்? தூங்கையில வாங்குகிற மூச்சு கொஞ்சம் நொடி மாறி போனாலும் போச்சே. இந்த பிறவியில தூங்கினா அடுத்த பிறவியில முடிச்சுக்குவோம். இந்த பிறவியில கடைசியா இந்த பாட்டை கேட்டா அடுத்த பிறவியில இந்த பாட்டு நமக்கு நினைப்புல இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொண்ணு இந்த பாட்டை கேட்டுது. ச்சே,
13 வயசுல எவ்வளவு ஞானம் பாருங்க அந்த பிள்ளைக்கு. பேரு வள்ளியம்மை பேர்ல. வள்ளியம்மை யாரு? வள்ளலுக்கு மனைவி வள்ளி. வள்ளல் யாரு? முருகப்பெருமான். அவன் தானே வள்ளல். அம்மா, வள்ளிக்கு ஆண்பால் வள்ளல் தானையா? வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி. வள்ளி பொண்ணுன்னா வள்ளல் முருகன். இந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஞானம் பார்த்தீங்களா? ஆகா. ஆமா, இந்த பாட்டு எங்கே இருக்கு? இப்போ பாலசுந்தரன் சொல்றார், திருவாசகத்திலே இருக்கு. திருவாசகத்திலே இருக்கா? அப்படி ஒரு நூல் இருக்கா? காந்தி இருக்கு. அருமையான நூல். மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறள். கடவுளாகிய கிருஷ்ணன் பக்தனுக்கு சொன்ன நூல் பகவத்கீதை. மனிதன் கடவுளுக்கு சொல்லி எழுதி கொள்ள சொன்ன நூல் திருவாசகம். ஒரு நூல் இருக்கிறது. அப்படியா? அதுல இந்த பாட்டு எங்கே இருக்கு? 51ஆம் தலைப்பு. அது என்ன 51ஆம் தலைப்பு? கடைசி தலைப்பு, அச்சோப்பதிகம். இது முதல் பாட்டு. எங்கே எங்கே அந்த பாட்டை எனக்கு இங்கிலீஷ்ல எழுதி கொடு. யாரு கேட்கிறா? எம்.கே. காந்தி. இங்கிலீஷ்ல எழுதியாச்சு. நம்ம பையங்க எழுதுற மாதிரி இங்கிலீஷ் லிபியில எழுதியாச்சு. இப்ப காந்தி வாங்குறார், படிக்கலாம். என்ன எழுதியிருக்கு? முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனென கருடியவாறு ஆர் பெறுவாரச்சோவே. பாட்டுக்கு அர்த்தம் என்ன? மோட்சத்துக்கு போறதுக்கு வழி தெரியாம மூர்கனோட திரியக்கூடிய என்னை இறைவன் தடுத்து ஆட்கொண்டான். பக்தி பாதையை காட்டினான். பழைய வினைகளை ஓட்டினான். சித்தத்திலே உள்ள குற்றங்களை மாற்றினான். என்னை சிவனாக்கினான். இது யாருக்கு கிடைக்கும்? ஆகா, பாட்டு நல்லா இருக்கு. பாலசுந்தரம், என்னுடைய பிரார்த்தனையில் நிறைவான பாடல் இந்த திருவாசகம். யாரு? மகாத்மா காந்தி. முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி. புரியுதா? புரியலையா? 63 மாணிக்க வாசகர் சேருவாரா மாட்டாரா? என்ன சொல்லுங்க. என்னங்க? மாட்டார். 63 இந்த பிள்ளைங்க படிச்சாங்களா இல்லையா? தில்லை வாழம் தனதமடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன். மாணிக்க வாசகர் இல்ல. ஏன் சார் மாணிக்க வாசகர் விட்டு போச்சு? என் கட்சிப்படி மாணிக்க வாசகர் 3ஆம் நூற்றாண்டு. மறைமலை அடிகள் கருத்துப்படி மாணிக்க வாசகர் 3ஆம் நூற்றாண்டு. பெரிய புராணத்துக்கு உரை எழுதிய சிவகவிமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார் கருத்துப்படி மாணிக்க வாசகர் 5ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவர். அத்தனை பேரும் ஒத்துக்கிறாங்க. திருஞான சம்பந்தருக்கும் அப்பர் சுவாமிகளுக்கும் முன்னால் வந்தவர் மாணிக்க வாசகர் என்று. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கெல்லாம்? திருஞான சம்பந்தர் முறப்படி பாடுவார். எத்தனை பாட்டு? பதிகம். பதிகம்னு சொல்லிவிட்டு 11 பாட்டு பாடினவர் அவர் தான். பதிகம்னா 10 பாட்டு தான். சரி, 8வது பாட்டு ராவணனை சொல்லுவார். 9வது பாட்டு அடிமுடி காட்டாத அண்ணாமலையார புகழ்வார். 10வது பாட்டு சமணன் தலையில ஒரு குட்டு வைப்பார். 11வது பாட்டு இப்படி சொன்னா இன்னது கிடைக்கும்னு திருக்கடை காப்பு பாடுவார். சிஸ்டமேட்டிக், ஒழுங்கா பாடுவார். யாரு? ஞானசம்பந்த சுவாமி. அப்பர் சுவாமி அதே மாதிரி 10 பாட்டு பாடுவார். சில இடங்கள்ல 20, 25ன்னு ஓடிடும். ஆனா முறைப்படி இருக்கும். சுந்தரர் 10 பாட்டு. மாணிக்க வாசகர் ஓடுனா 100 பாட்டுக்கு ஓடும், நின்னா 2 பாட்டோட நின்று. திருப்படை ஆட்சி ஓடும். நீத்தல் விண்ணப்பம் 50 பாட்டு ஓடும். திருச்சதகம் 100 பாட்டு ஓடும். ஒரு இடம் 2 பாட்டோட நின்று. ஏன் தெரியுமா? கணவனை பிரிந்த மனைவி கணவனை நினைத்து
அழுது 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 பாடிய அழுகை தமிழ் திருவாசகம். எங்க அழுகிற போது சிஸ்டமேட்டிக்காவா அழுவாங்க? ஆமாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்ட கணவன் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டாரு இந்த பொண்ணை விட்டு விட்டு. பொண்ணு அழுமா அழாதா? மாணிக்க வாசகர் தான் பொண்ணு. ஆமா, மாணிக்க வாசகர் பொண்ணா ஆனா? என்ன சார் அடிமடியிலே கைய வைக்கிறீங்க? ஆமா சொல்லுங்கம்மா, மாணிக்க வாசகர் ஆனா பண்ணா? இது கேட்கிறவோ சந்தேகம் வருது இல்ல. எழுதி கையெழுத்து போட்டு தாரேன், மாணிக்க வாசகர் பெண். இது சொல்றதுக்கா இங்க வந்தீங்க? படிச்சவங்க இருக்கீங்கல்ல, நான் சொல்றேன். திருவாசகம் சரி, குயில் 10. ஆமா அப்படி ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு பாட்டு சொல்றேன். யாரு? ஒரு பொண்ணு குயிலை பார்த்து பாடுறாப்புல. மாணிக்க வாசக சாமி அவர் தான் பாடுறாரு, மறக்காதீங்க அந்த பாட்டு. உன்னை உகப்பன் குயிலே, உன்னை நான் உகப்பேன், உன் துணை தோழியும் அவன். மாணிக்க வாசகர் தோழன்னு சொல்லணுமா தோழிங்கணுமா? என்னங்க குயிலே உனக்கு நான் தோழன் அப்படித்தானே சொல்லணும். பாட்டு என்ன? உன்னை பாட்டு இருந்தா எடுத்து பாருங்கம்மா. உன்னை உகப்பன் குயிலே, உன் துணை தோழியும் அவன், நான் உனக்கு தோழி. அப்ப மாணிக்க வாசகர் ஆனா பண்ணா? பொண்ணு. என்ன சார் என்ன சார்? இப்ப சொல்றேன். உடம்பு ஆணாக இருந்தாலும் உள்ளத்தளவில் பெண்ணாக மாறி ஆண்டவனை அடைந்தவர் மாணிக்க வாசக சுவாமி. இந்த பாருங்க, ஆண் உடம்பா இருந்தா கூட பெண்ணுக்குரிய அடக்கம், பெண்ணுக்குரிய பக்தி, பெண்ணுக்குரிய நம்பிக்கை, பெண்ணுக்குரிய பொறுமை, இதெல்லாம் இருந்தாத்தான் ஆண் கூட ஆண்டவனை அடையலாம். மாணிக்க வாசக சுவாமி தன்னை பெண்ணாக மாற்றி கொண்டவர். சிதம்பரம் போயிருக்கீங்களா? சிதம்பரத்தில் எத்தனை வாசல்? 4 வாசல். வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. ஒவ்வொரு வாசல் வழியா ஒவ்வொருத்தர் வந்தாங்க. வடக்கு வாசல் வழியா சுந்தரர் வந்தார். தெற்கு வாசல் வழியா சீர்காழியிலிருந்து திருஞான சம்பந்தர் வந்தார். மேற்கு வாசல் வழியா அப்பர் சுவாமிகள் வந்தார். கிழக்கு வாசல் நடராஜாவுக்கு பக்கத்து வாசல், நடராஜா தேருக்கு வரக்கூடிய வாசல், நடராஜா தேர் முடிஞ்சு உள்ளே போகக்கூடிய வாசல் கிழக்கு வாசல். கிழக்கு வாசல்ல மாணிக்க வாசகர் வந்தார். ஏன் சார் 4 பேரும் ஒரே வாசல்ல வரமாட்டாங்களா? சண்டையா? இல்லை. ஆண்டவனை அடைகிறதுக்கு 4 பாதைகள். ஒன்று, இறைவன் எங்க அப்பா, நான் பிள்ளை. இதான் ஞானசம்பந்த சுவாமி. சரிதானா? கடவுள் யாரு? அப்பா. நான் யாரு? பிள்ளை. ரைட். இதுக்கு பேர் என்ன? சத்புத்திர மார்க்கம், மகன்மை மார்க்கம். 2வது அப்பர் சுவாமி, ஆண்டவன் தலைவன், நான் தொண்டன், என் கடன் பணி செய்து கிடப்பதே. கீதோபதேசத்தை ஒரு வரியில் சொன்னவர் அப்பர் சுவாமி. பெருமான் கண்ணன் அர்ஜுனனுக்கு 700 சுலோகத்தில கீதை சொன்னான். கீதைக்கு சுருக்கம் என்ன? பக்தி பண்ணி பிழை, பலனை எண்ணாமல் உழை. பாரதி கொடுத்த விளக்கம். பக்தியோட இரு, பலனை பத்தி கவலைப்படாது. டூ யுவர் டியூட்டி, ரிசல்ட் அப்பான் காட். கடமையை செய், பலனை பற்றி கவலைப்படாதே. இதுதான் கீதை. நம்ம சாமி என்ன சொன்னார்? என் கடன் பணி செய்து. அது என்னங்க கிடப்பதே? கிடப்பது என்ன தெரியுமா? பலனை பற்றி கவலைப்படாம கிடக்கிறது. அந்த ஆளு மயக்கம் போட்டு கிடக்கிறானுங்கிறோம்ல, மயக்கம் போட்டு இருக்கிறான்னு சொல்றான். மயங்குற போது ஒண்ணும் நினைப்பு இருக்க, கடவுளே நீ பார்த்துக்கையா, என் கடமையை நான் செஞ்சிட்டேன், இனிமே நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இதத்தான் கீதோபதேசம். செய்தல் உன் கடனே, அறம் செய்தல் உன் கடனே, அதில் எய்துறும் விளைவினில் எண்ணம் வைக்காதே. இதுதான் கீதோபதேசம். கீதோபதேசத்தை கிட்டத்தட்ட
ஒரு வரியில சொன்னவர் அப்பர் சுவாமிகள். திருமுறை என் கடன் பணி செய்து கிடப்பது. இருங்க, முதல்ல அப்பா பிள்ளை. திருநாவுக்கரசர் எப்படி தலைவன் தொண்டன், இங்க தொண்டுன்னு எழுதி போட்டிருக்கு பாத்தீங்களா? கைத்திரு தொண்டு செய் கடப்பாட்டினர். அதனாலதான் அடியார்களுக்கு பெருமை. பெரிய புராணத்துக்கு என்ன பேரு? திருத்தொண்டர் புராணம்னு பேரு. மூணாவது சுந்தரமூர்த்தி. கடவுள் நமக்கு ஃப்ரெண்டு, என்ன வேணாலும் செய்யலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு. ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண சொன்னா கண்ணை புட்டுக்கிடுவாரு. அதுவும் தெரியணும்ல. சுந்தரமூர்த்தி சுவாமி. அது தோழமை. சகமார்க்கம் மூணாச்சா? சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சகமார்க்கம். மாணிக்கவாசக சாமி, ஆண்டவன் என் காதலன், நான் காதலி, அவன் கணவன், நான் மனைவி. இதுக்கு பேருதான் சன்மார்க்கம். தாச மார்க்கத்தை விட, சகமார்க்கத்தை விட, சத்புத்திர மார்க்கத்தை விட சன்மார்க்கம் சிறந்தது. கடவுள் எனக்கு காதலன், நான் காதலி, என்னை பெண்ணாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதனாலதான் மணிவாசக காதலி பெண்களுக்குரிய பாடல்களை, திருவம்பாவை, திரு அம்மானை, திருப்பொற்சுன்னம், திருச்சாடல், திருக்கோத்தும்பி, பெண்கள் பாடக்கூடிய பாடலை பாடினார். வெள்ளக்கார நாட்டில இருந்து நான் லண்டனுக்கு போனேன் 2023. 15 நாள் சொற்பொழிவு. இந்த யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் மறக்காதீங்க, உலகம் பூரா இன்னைக்கு சைவத்தையும் தமிழையும் பரப்பக்கூடிய பெருமக்கள் யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள். மறக்கவே கூடாது. எல்லா ஊர்லயும் அவங்க விரட்டினாலும் விரட்டினாங்க, உலகம் பூரா சைவம் பரவிடுச்சு. யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள். லண்டன்ல ஒரு கோயில், கனகதுர்கை அம்மன் கோயில். 15 நாள் எனக்கு சொற்பொழிவு. காலையில ஒரு பேச்சு, ராத்திரிக்கு ஒரு பேச்சு. நமக்கு நேரத்துக்கு ஒரு பேச்சு. காலையில ஒண்ணு, 30 பேச்சுங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 15 நாள் மண்டல பூஜைக்கு. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஐயா இங்க ஒரு இடத்துக்கு நான் போகணுமே. எங்க? திருவாசகத்தை மொழிபெயர்த்த ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் அவருடைய கல்லறை லண்டன்ல இருக்காமே, நான் பார்க்கணும். யாழ்ப்பாணத்து தமிழர் என்ன சொன்னார் தெரியுமா? அது போக முடியாது. ஏன்? அங்க போனா நீங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது. சுடுகாடு இல்ல. என்னங்க, காலையிலையும் நீங்க பேசணும், மத்திய சாயங்காலமும் பேசணும். சுடுகாட்டுக்கு போனா அன்னைக்கு கோயிலுக்கு வரக்கூடாது. என்ன என்ன தெளிவு பாருங்க. நான் பேசாம இருந்தேன். பேச்செல்லாம் முடிஞ்சது. அப்பாடா சாமி, கடைசி நாள் போயிட்டேன். வந்து குளிச்சுட்டு தான் கோயிலுக்குள்ள போகணும், அது வேற விஷயம். நான் கோயிலுக்குள்ள போகல. உள்ள போய் பார்த்தா அந்த சுடுகாட்டுல ஜியு போப் கல்லறையில தமிழ் புரொஃபசர்னு எழுதி வச்சிருக்கேன். நான் பார்த்தேன், போட்டோ எடுத்திருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்? தமிழ் பேராசிரியர். இந்த ஜியு போப்பை மட்டும் சொல்லிட்டு சீக்கிரமா முடிச்சிருவேன். ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் அங்க இருந்து இங்க வந்தார். நம்மளை எல்லாம் மாத்துறதுக்கு ஒரு 500 சிலுவை, 1000 பைபிள் தூக்கிட்டு வந்துட்டார். இந்த பெயர்களை பூரா மாத்திரணும். ஒவ்வொரு ஊரா வந்தாரா. கடைசி சென்னைக்கு வந்தாரா. திருக்குறளை கொடுத்தாங்களா, திருக்குறளை படிச்சாரா. அறம்பொருள் இன்பம் இருக்கு, வீடு இல்லையே. நல்லா படிச்சவர். எல்லாரும் என்ன சொன்னா? வீடு வேணுமா, திருவாசகத்தை படி. அதிர்ஷ்ட நேரம் அவருக்கு. எங்க அப்பா எனக்கு 1960 அந்த 58 ₹1 மர்ரே ராஜம் பதிப்பு திருவாசகத்தை வாங்கி கொடுத்தாங்க. சாயங்காலம் வீட்டுல விளக்கேத்தி வச்சு திருவாசகம் படிச்சுட்டு தான் எந்திரிக்கணும். நானும் என் தம்பியும் 1958 திருவாசகத்துக்கு வாழ்க்கைப்பட்டோம். இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் படிச்சாரா, கண்ணீர் வந்துருச்சு. லண்டனுக்கு போறார். ஒரு சாமியார் பிரின்சிபல் அவரோட பேசிக்கிட்டே போறார். உலகத்திலே உள்ள எல்லா மத நூல்களையும் ஆன்மீக நூல்களையும் ஒரு தராசு தட்டில் வைத்து திருவாசகத்தில் ஒரு வரியை
ஒரு பாடலை இந்த ஒரு வரியை ஒரு தராசு தட்டில் வைத்தால் திருவாசகத்தட்டு கீழே இருக்கும், மேல் நாட்டு தட்டு மேலே போய்விடும். என்னையா ஒரு வரியா? அது என்ன வரி? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கடவுள் என்னை விட்டு போகவே மாட்டார். வர மாட்டாராமா? நம்ம கடவுளை மறப்போம், அவர் நம்மளை மறக்க மாட்டார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வான். கடவுளால முடியாதது என்ன? நம்ம விட்டு பிரிய முடியாது, கூடவே இருப்பார். இமைக்கிற பொழுது கூட என்ன விட்டு. இப்படி ஒரு வரி உண்டா? அழுதுட்டார் ஜியு போப். ஏய்யா இவ்வளவு ஈடுபாடா இருக்கு, ஒய் கான்ட் யூ டிரான்ஸ்லேட் இட் இன்டு இங்கிலீஷ்? நீ ஏன் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க கூடாது? என் நானா வயசு 73 இல்ல, அப்பா அப்பா ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப்புக்கு அப்ப வயசு 73. 73 வயசுல நான் என்னத்தை மொழிபெயர்க்க? அது வரைக்கும் கர்த்தர் எனக்கு உயிரை கொடுப்பாரா? அந்த பெரிய சாமியார கைய கூப்பி கும்பிடுகிறேன். அந்த புண்ணியவான் சொன்னார், எந்த நல்ல காரியத்தை நீ எடுத்துக்கொண்டு செய்தாலும் அந்த நல்ல காரியம் நிறைவேறும் வரை கர்த்தர் உனக்கு ஆயுளை நீட்டிப்பார். எழுதி வச்சுங்கோ. நல்ல காரியத்தை தொடங்கி இருக்கீங்களா? நிறைவேற வரைக்கும் உங்களுக்கு ஆயுசு கெட்டி. அவ்வளவுதான். உடனே உட்கார்ந்தார். மொழிபெயர்ப்பு ஆரம்பிச்சது. மடமடன்னு மொழிபெயர்ப்பு. கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஓடிடுச்சு. 1899, 6-7 வருஷம் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ப்ரீ பப்ளிகேஷன் பிரைஸ் எல்லாருக்கும் தகவல். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறோம். 10 ரூபாய் விலை, விரும்பியவர்கள் வாங்கலாம். பள்ளத்தூர்ல அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர் 5000 ரூபாய் அனுப்பிச்சு 500 பிரதிக்கு முன்னால புக் பண்ணினார். ஏன்னு கேட்டாங்க. வாங்கி எல்லாருக்கும் கொடுக்க போறேன். யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம், திருமுறை சொன்ன வார்த்தை. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் யாரா சொன்னான்னு கேட்டேன். எங்கூர்ல அண்ணா சொன்னான்னா. போடா, அண்ணாவுக்கு முன்னால எங்க திருமூலர் சொல்லிவிட்டாரா. அது மாதிரி முடிஞ்சது. எத்தனை? 5000 ரூபாய் கொடுத்தாரா. 1900 ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்தது. ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப்புக்கு 80வது ஆண்டு விழா. 80வது ஆண்டுக்கு வீட்டுக்கு வந்தா எல்லாருக்கும் வாளி கொடுப்போம், பை கொடுப்போம், பழம் கொடுப்போம். இவர் திருவாசக மொழிபெயர்ப்பை தூக்கி கொடுத்தார். உலகம் பூரா பரவிருச்சு. உடனே ஜெர்மனியில டிரான்ஸ்லேட் பண்ணனா, உடனே பிரெஞ்சுல பண்ணனா, ரஷ்யன்ல பண்ணனா, உலகம் பூரா பரவிருச்சு. சேசு சபையில கூட்டம் போட்டாங்க. ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப்புக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். ஏன் கொண்டாந்து நிறுத்தியாச்சு? இவரை உலகத்திலே கிறிஸ்தவத்தை பரப்ப சொன்னால் இவர் திருவாசகத்தை மொழிபெயர்த்து உலகமெல்லாம் பரப்பி விட்டார். கோர்ட்டுல கேசு. ஜீசஸ் கோர்ட்டு, சொசைட்டி ஆஃப் ஜீசஸ். ஒரு பெரிய சாமியார் ஜட்ஜு. ஃபாதர், அந்த டிரான்ஸ்லேஷன் உங்கள்கிட்ட இருக்கா? இருக்கு, கொடுங்கோ, நான் படிச்சுட்டு தீர்ப்பு சொல்றேன். அந்த சாமியாரை கும்பிடணும். பெட்டியை வாங்கிக்கிட்டு தீர்ப்பு சொல்லல, படிச்சுட்டு தீர்ப்பு சொல்றேன். நாங்க என்ன பண்றது? இந்த இன்னைக்கு இங்க வந்ததுனால எனக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் வருத்தம். மகிழ்ச்சி என்ன? இந்த பிள்ளைகள் எல்லாம் தேவாரம் படிக்கிறது மகிழ்ச்சி. ஐயா 70-80 உட்கார்ந்து கேட்டு யாருக்கு என்ன லாபம்? எனக்கு 82 வயசு. நான் கேட்கறது தேவையா? இந்த பிள்ளைய படிக்கிறது தேவையா? இது மகிழ்ச்சி. வருத்தம் என்ன தெரியுமா? சொல்லவா வேண்டாமா? சொல்லிடவா? எங்க தமிழ்நாடு சென்னையில இப்படி ஒரு நிகழ்ச்சி கடவுளே எப்பவாவது வராதா? இந்த மலேசியாக்காரங்களை இந்து சங்கத்தை பார்த்ததுக்கு அப்புறமாவது தமிழ்நாட்டுக்கு உணர்ச்சி வராதா? இதுதான் வருத்தம். ஓரத்துல வச்சுங்க. ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் மேல கேஸ் போட்டாச்சு. சாமியார் வாங்கிக்கிட்டு போனார், படிச்சார்.
அடுத்த வெள்ளிக்கிழமை வந்தார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டான். இன்னைக்கு ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப்புக்கு தண்டனை. சாமியார் ஜட்ஜு வந்தாரா, ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் காலில் விழுந்து கும்பிட்டுட்டார். குற்றவாளி காலில் ஜட்ஜு விழுந்து கும்பிட்டா என்னத்துக்காகிறது? எல்லாம் அசந்து போனோம். ஹி இஸ் தி ட்ரூ கிறிஸ்டியன். ஏன் நாங்க இந்த பாருங்க, நான் மொழிபெயர்ப்பத்தான் படிச்சேன். மாணிக்க வாசகர் எந்த தமிழில் எழுதினாரோ அந்த தமிழில் நான் திருவாசகத்தை படிக்க என்னால் முடியவில்லை. நான் தமிழ் படிக்கவில்லை. அவர் இதை ஆங்கிலத்தின் மொழிபெயர்த்தார். மொழிபெயர்ப்பைத்தான் நான் படித்தேன், மூல நூலை படிக்கவில்லை. எங்க சந்தோஷம்? மூல நூலை படிச்சா இருக்குமா, மொழிபெயர்ப்பை படிச்சா இருக்குமா? எனக்கு வேண்டிய ஒரு பேராசிரியர் அழகா சொன்னார், மூல நூலின் மூலம் வரக்கூடிய மகிழ்ச்சியை மொழிபெயர்ப்பின் மூலம் அடையலாம் என்று சொல்வது. திரும்ப சொல்லவா? மூல நூலின் மூலம் வரக்கூடிய மகிழ்ச்சியை மொழிபெயர்ப்பின் மூலம் அடையலாம் என்று சொல்வது காதலியின் முத்தத்தை தபால்காரன் மூலம் பெறுவது. முட்டை பயல தபால்காரனுக்கு கொடுத்து வச்சிருக்கடா. அதுதான். நான் மூல நூலை படிக்கல, மொழிபெயர்ப்பத்தான் படிச்சேன். இவரு எனக்கே தோணுது, பேசாம இந்தியாவுக்கு போய் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்கன்னு நிம்மதியா இருக்கலாமான்னு தோணுது. இவரு மூல நூலையே படிச்சு விட்டு திருப்பியும் கிறிஸ்தவத்துக்கு வந்திருக்காரு. இவர் தான்டா உண்மை கிறிஸ்தவர். இந்தியாவுக்கு வந்துட்டார், உயில் எழுதினார். முடிச்சிட்டேன். உயில் எழுதினார். யாரு? போப். உயில் எழுத தெரியுமா? நான் இறந்த பின்னால் என்னுடைய கல்லறையை மிகச் சிறியதாக கட்டினாலும் போதும், ஆனால் அந்த கல்லறை கட்டுவதற்கான பணத்தை மாணிக்கவாசகர் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும். எப்படி இருக்கு? 1906 ஜியு போப் காலமாயிட்டார். தமிழ்நாட்டுக்கு செய்தி வந்தது, பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் தகவல் வந்துச்சு. எல்லா பிள்ளைகளும் ஆளுக்கு ஆளு முடிஞ்சதை கொடுக்கணும். எல்லா பெயரும் 4 அணா கொடுத்தேன். அந்த காலத்துல 4 அணாவுக்கெல்லாம் மதிப்பு உண்டு. 1906 ஒரு பையன் 5 ரூபா கொடுத்தேன். ஹெட்மாஸ்டர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். டேய், என் சம்பளமே 5 ரூபா தாண்டா. என்னடா? அவன் சொன்னா, எங்க அப்பா எனக்கு திருவாசகத்தை வாங்கி கொடுத்தார், நான் படிச்சேன். பையனுக்கு 13 வயசுங்க. நான் திருவாசகத்தை வாங்கி படிச்சேன். திருவாசகத்தை மொழிபெயர்த்தவர் ஜியு போப் என்று சொல்கிறார்கள். அவர் இறந்து விட்டார். அவருடைய கல்லறைக்கு பணம் வேண்டும் என்றதும் நான் ஒரு டப்பா வச்சிருப்பேன். யாராவது வந்தா எனக்கு 4 அணா 8 அணா கொடுப்பாங்க. அதை டப்பாவில் போட்டு வச்சிருப்பேன். எடுத்து பார்த்தேன், 5 ரூபா தான் இருந்துச்சு. என்னால அதுக்கு மேல கொடுக்க முடியல. இந்த 5 ரூபாயை வாங்கி கொள்ளுங்கள். அந்த பையனுக்கு பேர் தெரியுமா? எல்லாம் 4 அணா கொடுத்த பொழுது 5 ரூபா கொடுத்தானே அந்த பையன், அவனுக்கு பேர் தெரியுமா? திருவி கல்யாண சுந்தர முதலியார். திருவிக்கா. இன்னும் அவரை பத்தி சொல்லலாம், நேரம் கிடையாது. மணி 8. ஏன்னா நான் இப்போ அவசரமா சிங்கப்பூருக்கு ஓடணும். ஆனா இந்த கூட்டத்தை பார்த்தா பேச்ச நிறுத்த மனசு வரல. ஆனா அடுத்த நிகழ்ச்சி எல்லாம் இருக்குல்ல. அதனாலே நல்ல வாய்ப்பு கொடுத்தார்கள். என்ன வாய்ப்பு? அப்படி திரும்ப சொல்றேன், 63 நாயன்மார்களில் ஏன் மாணிக்க வாசகரை சேர்க்கவில்லை என்றால், மாணிக்க வாசகர் அடியாரே அல்ல, அவர் சிவபெருமான். ஞானத்தினால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர். சித்த மனம் அறிவித்து சிவமாக்கி முடிஞ்சு போச்சே. அதனாலதான் நடராஜா திருவீதி விழா வர்ற பொழுது ஒரு பக்கம் சிவகாமி, ஒரு பக்கம் மாணிக்க வாசகர். 63 பின்னாலதான் வருவாங்க. மாணிக்க வாசக சாமி நடராஜா கூடவே வருவார். திருவாசகத்துல ஒரு சிவபுராணத்தை படிச்சா போதும் ஐயா. சார், கல்யாணம் ஆகணுமே, அதுக்கு உங்க திருவாசகத்துல இருக்கா? இருக்கு. 17ஆம் தலைப்பு அன்னை 10 வேதம் ஒளியர். அத படி. ஆணோ பெண்ணோ நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். டைவர்ஸ் எல்லாம் வராது.
சார் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை வேணுமே. கவலைப்படாதே. திருவாசகம் 21ஆம் தலைப்பு. கோயில் மூத்த திருப்பதிகம் படி நல்ல குழந்தை பிறக்கும். பரவாயில்லையே. சார் பைசா வேணும் சார், பணம் வேணும். 40ஆம் தலைப்பு குலாப்பத்து படி நிறைய பணம் கிடைக்கும். பொற்கிளியே கிடைக்கும். சார் கிடைச்ச பணத்தை திருப்பணிக்கு செலவழிக்கணும். 40ஆம் தலைப்பு குலாப்பத்து படி திருப்பணியே செய்யலாம். சார் சிவபெருமானே வேணும். அப்படியா? சிவபுராணம் படி சிவபெருமானே வந்து நிற்பார். இன்னைக்கு இந்து சங்கம் ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது. இந்த பிள்ளைங்களை போட்டி வச்சிருக்கிய பாருங்க, அதுதான் ஐயா முக்கியம். நாங்கள்லாம் அந்த காலத்துல போட்டிக்காகத்தான் படிச்சோம். ஒப்பிச்சா ஒரு தூக்கு சட்டி கொடுப்பாங்க. நான் தூக்கு சட்டிக்கு ஆசைப்பட்டு படிச்சேன். இப்ப தூக்கு சட்டிய காணோம். படிச்ச திருவாசகம் மனசுல நிக்குது. இந்த கூட்டம் ரொம்ப கொடுத்து வச்ச கூட்டம். ஏன் தெரியுமா? மனிதர்கள் கீழே உட்கார்ந்து கேட்கிறார்கள், தேவர்கள் மேலே உட்கார்ந்து கேட்கிறார்கள். மனிதர்களுக்கு நன்றி, தேவர்களுக்கு வணக்கம். இருந்து கேட்ட எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இவ்வளவு இந்த வாய்ப்பை கொடுத்த பெரியவர்கள், நம்ம தயாளன் அவர்கள், அழைத்து வந்த தேவா அவர்கள், அத்தனை பேருக்கு நன்றி. தலைவருக்கு நன்றி. என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.